Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல என்னோட ஒன் டே கேக் ஆர்டர் vlog பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நிறைய கேக் ஆர்டர்ஸ் வரும்போது நான் பேக்கிங் எல்லாத்தையுமே ஒன் டே முன்னாடியே நான் முடிச்சிருவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேக்குமே நான் பேக் பண்ணி முடிக்கல. நான் மொத்தமாக 3 பேட்சஸாக பேக் பண்ணியிருந்தேன். இது வந்து 2 பேட்சுக்குள்ள கேக் ஸ்பாஞ்ச் மட்டும் தான் இருக்குது. லாஸ்ட் பேட்சுக்குள்ளது வந்து OTGயில் பேக் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் இருந்துச்சு. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சேம் டைம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 செட்டு பேக் பண்ண அந்த ஸ்பாஞ்சையுமே டிமோல்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணி எல்லா ஸ்பாஞ்சையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4 kg வெயிட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் இருக்குது. அது 3 டயரில் உள்ளது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரசமலாய் கேக்கு, அது வந்து 2 கிலோ, அது ஒவ்வொரு கேஜிக்குள்ளே 2 கேக்கு. அப்புறம் பைனாப்பிள் கேக் 1 kg, தென் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் 1 kg. ஸோ இந்த ஸ்பான்ஸ் எல்லாமே பேக்கிங் நான் ஒன் டே முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா ஒர்க்கும் சேர்த்து ஒரு நாள் செய்து முடிக்க முடியாது. அதே மாதிரியே டெலிவரியும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பேக்கிங், க்ரம் கோட்டிங் இந்த ஒர்க் எல்லாமே நான் ஒன் டே முன்னாடி நான் முடிச்சிட்டேன். ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே டின்லேருந்து டிமோல்ட் பண்ணி கூலாக விட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த ஒவ்வொரு டின்னில் உள்ள ஸ்பாஞ்சையுமே 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தேன். ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி அந்த க்ரம்ஸ் அவ்வளோத்தையுமே கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்தது க்ரம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரியே ரசமலாய் கேக்குக்கு ரசமலாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அப்படி எல்லாமே க்ரம் கோட்டிங் நான் முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஒன் டே முன்னாடி ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அடுத்தது ஐசிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 1 kgயில் உள்ள ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கேக்கு. என்கிட்ட 1 kg ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கேக் டின் இல்லை, பட் 2 1/2 kg டின் உண்டு. ஸோ அதனால தான் இந்த 2 ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது க்ரம் கோட் பண்ணி வச்சுருக்கேன். தென் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி கட் பண்ணி அதை ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து ஃபார்ம் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் எல்லா கேக்குக்கும் ஐசிங் ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கேக் டெலிவரி கொடுக்க வேண்டியது அந்த ஆர்டரில் தான் நான் வந்து ஐசிங் செய்து வச்சேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட் பர்த்டே கேக் வந்து ஈவினிங் தான் கொடுக்கணும். ஸோ மார்னிங் கொடுக்க வேண்டியதுக்கு மட்டும்தான் நான் ஃபஸ்ட் ஐசிங் செய்தேன். ஸோ இதில் ஒரு கேக் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்க பேபிக்கு வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் இந்த ஜிகுனா வச்சு அந்த மாதிரி உள்ள ஒரு டைப்பில் உள்ள ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரியே கேக்கையும் டெக்கரேட் பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒயிட் ஷிம்மர் கிளிட்டர் வச்சு நான் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் கேக், அதுவும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் அந்த ஒரு காம்பினேஷனில் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ரசமலாய் கேக். இந்த 4 கேக்குமே எனக்கு மார்னிங் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த 4 கேக்குக்கும் ஐசிங் டெக்கரேஷன் அந்த ஒர்க் எல்லாமே நான் முடித்தேன். அது மாதிரி இப்போ நிறைய வீடியோஸில் அது மாதிரி பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜும் பண்ணி கேட்குறீங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும்போது இல்லை கண்டினியூஸாக ஆர்டர் இருக்கும்போது எப்படி இப்போ பசங்களையும் பார்க்கணும், வீட்டு ஒர்க்கு பார்க்கணும், அதுக்கிடையில் ஆர்டர் அது எல்லாமே நம்ம செய்து முடிக்கணும், எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இப்போது நம்மளோட ஒர்க்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களோட அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி தானே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ யூஸ்வலாக எல்லோரும் செய்கிற ஒர்க் எனக்கும் இருக்குது. ஏன்னா கிச்சன் ஒர்க் எல்லாமே மார்னிங் மத்தியானத்துக்கு அப்புறம் நைட்டுக்கு எல்லாமே சமையல் பண்ணணும். அப்புறம் அதில் உள்ள பாத்திரம் எல்லாமே க்ளீனிங்க்கு இருக்கும், அதை அவ்வளோ க்ளீன் பண்ணணும். சேம் இது பேக்கிங் இருக்கும். அப்புறம் அதில் நமக்கு க்ளீனிங் நிறைய இருக்கும் ஒர்க்கு. ப்ளஸ் வீட்டில் க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ நான் இதில் என்ன பண்ணுவேன்னா இப்போ மார்னிங் பசங்க ஸ்கூல் போகிற அந்த டைம்லேயே ஓரளவுக்கு கிச்சன் ஒர்க் எல்லாமே கிளியர் ஆயிரும், சமையல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா பேலன்ஸ் கிடக்கிற ஒர்க்கு கிச்சன் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா இப்போ பேக்கிங் ஒர்க் ஏதாவது இருக்குன்னா நான் அந்த ஒர்க் எல்லாமே செய்வேன். இப்போது ஹெவியாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் இப்போ பசங்க ஈவினிங் வீட்டு வரதுக்குள்ளால் முடிஞ்ச வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஈவினிங் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சுன்னா அவங்கள கவனிச்சிக்கணும், அவங்களுக்கு ஃபுட்டு தென் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணணும். தென் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அதுக்கு மேலேயும் பேக்கிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நான் நைட்டு வந்து நான் செய்வேன். ஏன்னா நைட்டு என்னால் ஒர்க்கு செய்ய முடியலை அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிப்பேன். அதாவது ஒர்க் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. 3 o'clock 4 o'clock இல்லை 5 o'clock. ஒர்க்கு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா 5 o'clock எழுந்திரிப்பேன். இல்லை ஒர்க்கு நிறைய இருக்குன்னா 4 o'clock 3 o'clock அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கேக்கோட ஒர்க்கெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது கிச்சனில் போயிட்டு தென் அடுத்தது டெய்லி ரொட்டீன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோடய ரொட்டீன் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆர்டர் தான். ஏன்னா பசங்க ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வரது வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. நான் அந்த டைமில் என்னோடய ஒர்க் எல்லாமே நான் செய்து முடிச்சிடுவேன்.
ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா இருக்கும், பசங்க ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எனக்கு 1 year முன்னாடி என்னோடய பேபி வீட்டில் தான் இருந்தால். ஸோ அவளை வச்சுட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது இடையிடையாக வருவாங்க, அழுவாங்க, ஃபுட்டு கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் சமாளித்து தான் இப்போதைக்கு நான் இந்த ஒரு ஈஸி ஸ்டேஜுக்கு நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ அந்த 1 year முன்னாடி என்னோடய ஒர்க்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான். நான் அது அப்போ உள்ள வீடியோஸில் நான் சொல்லியிருந்திருப்பேன். டே டைம் எனக்கு வந்து அந்தளவு ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா பேபி இருக்கிறதுனால டே டைம் வந்து, ஏன்னா இப்போ நம்ம சில ஒர்க்கில் வந்து கண்டினியூஸாக நமக்கு செய்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாப் பண்ணி இடையிடையே செய்ய முடியாது, கண்டினியூஸ் ஒர்க் தான் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து செய்ய முடியாது. நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் ஒர்க் வந்து நைட்டு தான். எனக்கு நைட் 9 o'clock மேலே தான் அந்த கேக் ஒர்க் எல்லாமே நான் செய்கிறது. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக இருக்கும்னெல்லாம் நினச்சி நம்ம செய்ய முடியாது. இருக்கிற எல்லாத்தையும் சமாளித்து நம்ம தான் அதில் நம்ம ஒரு டைம் எடுத்து நமக்கு முடிஞ்சது மாதிரி நம்ம செய்துக்கணும். ஏன்னா கமெண்ட்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க, ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு கூட கேக்கு ஒர்க் எல்லாமே செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படி செய்யணுங்கிறத சொல்லுங்கன்னு கேட்கும்போது நானும் நினைப்பேன் எப்படி நம்ம அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியும், என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா எனக்கு இப்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது என்னோடய சிச்சுவேஷன், கேக் பேக் செய்கிறது. இப்போது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு கூட கேக்குன்னு செய்யும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாமே வேறு இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, என்ன டிப்ஸ் சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியலை. அப்படி இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது அதில் எங்களுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி உள்ள விஷயங்களை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அப்போ தான் டிசைட் பண்ணேன், சரி என்னோட அந்த 1 day ரொட்டீன் எப்படி இருக்கும், நான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறேன், வீட்டு வேலைகளெல்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் எப்படி செய்கிறேன், அது என்ன ஆர்டரில் பண்ணுறேங்கிறத சொல்லும்போது சேம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறதா சூஸ் பண்ணிப்பீங்க இல்லையா, அப்படின்னு தான் நான் இப்போது இந்த வீடியோவில் நான் இவ்வளோத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். என்னால் முடிஞ்சதுன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து என்னோடய அந்த 1 day ரொட்டீன் மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேங்கிறத நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். என்னோட அந்த 1 day கேக் ஆர்டர் வந்து இப்படி போயிட்டுருக்குங்கிறத சொல்கிறேன். ஓகே, அப்படி மார்னிங் டெலிவரி கொடுக்க வேண்டிய 4 கேக்குக்கும் ஐசிங் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த 4 கேக்கையுமே ஒவ்வொன்றா டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த ஷிம்மர் டெக்கரேஷன். ஸோ அது வந்து ஃபுல் கேக்குக்கும் ஷிம்மர் நான் கொடுக்கல, அந்த பாட்டமில் மட்டும் சின்ன ஒரு பார்டர் மாதிரியாக தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் இந்த கேக்கோட, அதாவது இந்த ஷிம்மர் ஆர் கிளிட்டர் ரெண்டுமே சேம் தான். அந்த ஷிம்மர் கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ அது எப்படி செய்யணும், அந்த பம்பு மேனுவல் பம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்லைன் டிசைன்லேயே தான் வரும். ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஐசிங் கொடுத்து அதுக்கு மேலே கிளிட்டர் அந்த ஒரு பாட்டமில் மட்டும் கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே தான் மறுபடியும் க்ரீம் வச்சு ஒரு செகண்ட் லேயர் கோட்டிங் மாதிரியாக நான் ஐசிங் கொடுத்துருக்குறேன். கஸ்டமர் இந்த மாடல் கொடுத்துருந்தாங்க, பட் அவங்க வந்து இந்த மாதிரி கிளிட்டர் போட்டு வேணும், அதே மாதிரி கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் வச்சு வேணும், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மாதிரியே நான் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் இப்போது பண்ணியிருக்கிற இந்த டைப்பில் உள்ள ஃபார்லைன் டிசைன் ஐசிங் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொஞ்சம் முன்னாலே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதில் நான் ஃபுல்லாக காமிக்கலை. வேணால் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெக்கரேஷன் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் கேக் வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே அந்த நாசல் ஒர்க் டிசைன்ஸ் தான். இதுக்கு நான் இப்போ வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு யூஸ் பண்ணுற நாசல் வந்து 2D நாசல். அப்புறம் அதை விட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நாசல் நம்பர் 195. தென் லாஸ்ட் ஒன் அது நம்பர் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார் நாசல். இந்த கேக்கோட நாசல் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரசமலாய் கேக்குமே நான் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து 2 கேக்குக்கும் டாப்பில் வந்து எல்லோ கலர்லையா கனாச்சே, சாக்லேட் கனாச்சே தான் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு டாப்பில் 1M நாசல் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பைப்பிங் டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே ரசமலாய்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாக்லேட்ஸு, அந்த ஒரு குட்டி சாக்லேட்டு அங்கே இங்கே வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதை சுற்றி வந்து க்ரஷ் பண்ண கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ இந்த ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம கேக்கிங் ஷாப்பில் வாங்குறத விடவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம ஹோம்மேட் எப்படி செய்யலாங்கிறத ஆல்ரெடி விஏஜே வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள்.
ஸோ அப்படியே இந்த கேக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் சுற்றி வர்றது மாதிரி சில்வர் பெயிண்ட் வச்சு லைட்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இந்த சில்வர் பெயிண்ட் அப்படிங்கிறது சில்வர் டஸ்ட்டு, அதில் கொஞ்சம் வாட்டர், அப்புறம் எவாப்ரேட்ஸ், இந்த 3ம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு பெயிண்ட் ஃபார்மில் எடுத்து அதை அப்ளை பண்ணுறது. அப்புறமா அந்த சைட்லேயே கொஞ்சம் ஒயிட் கலர் நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வச்சு கேக்கை வந்து நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ கேக்கில் கொஞ்சம் சில்வர் கலர் சுகர் பால்ஸும் வச்சு கஸ்டமர் கேட்ட மாதிரி கேக்கை டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படியே அந்த காலையில் உள்ள கேக்குக்கு ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு டெலிவரி கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறமா அந்த ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த கேக்கோட ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் போட்டிருந்தேன். ஒரு 4 kg 3 டயர் கேக்கு, அந்த ஒரு வயலட் கலரில் உள்ள அந்த கேக்கு, சரிங்களா? அந்த சேம் மாடல் தான் கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து 3 kg 3 டயர் கேக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதில் ஒரு கேர்ள் பேபி இருக்கும், இதில் ஒரு பாய் பேபி, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி டெக்கரேஷன் எல்லாமே சேம் தான். கேக்கோட வெயிட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது இப்போ 3 kg கேக்குக்கு நான் யூஸ் பண்ண டின்ஸ் பார்த்தீங்கன்னா 8, 6 and 4 இந்த 4 சைஸில் உள்ள டின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டயர்லையும் 4 லேயர்ஸ் வர்றது மாதிரியாக நான் வந்து பேக் பண்ணி கேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கேக்குக்கு ஐசிங் கொடுத்து அந்த சேம் கலர் வச்சு தான் கப் கேக்கும் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற நாசில் நம்பர் பார்த்தீங்கன்னா 2D. ஸோ அப்படி இந்த கேக்குக்குள்ளே க்ரீம் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. அதாவது கேக்குக்கு ஐசிங், தென் கப் கேக்கு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அப்புறமா அந்த கேக்கோட ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே செய்து அதை ட்ரையாக வச்சு அதை நான் கொண்டு போய் தான் டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இந்த கேக்கோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 1.5 hour கிட்ட அந்த ட்ராவலிங் டைம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஃபாண்டன்ட்டு ரெடி பண்ணி கொண்டு போகிறது சேஃப் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ கஸ்டமருக்கு கொடுக்குறது நீட்டாக இருக்கும், நல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணி அங்கே கொண்டு போய் எல்லா ஃபாண்டனும் கீழே விழுந்துருச்சு. இப்போது என்ன தான் நம்ம வந்து ட்ரையாக வச்சு கேக் ஐசிங் எல்லாம் ப்ராப்பராக செய்து கொண்டு போனாலும் மேபி ரோடு கண்டிஷன் சரியில்லை, நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் அந்த ஃபாண்டன் வந்து கேக்லேருந்து ரிமூவ் ஆகி வரதுக்குள்ளே சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேக் வந்து ஸ்டாக் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபாண்டன் ஒர்க் எதுவுமே நான் வீட்டில் வச்சு செய்யலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12x12x12 அந்த சைஸ் உள்ள டால் கேக் பாக்ஸை தான் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் நடந்துச்சு. நாங்கள் கொண்டு போய் அந்த ஃபாண்டன் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே வச்சு கேக்கில் செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த பர்த்டே இந்த கேக்குக்கு கூட 5 கப் கேக்கும் 5 கேக் பாப்ஸும் மட்டும்தான் ஆர்டர் இருந்துச்சு. அதையும் நான் செய்து கொண்டு போயிருந்தேன். இந்த கேக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏரியா டு ஏரியா வேறு மாதிரி இருக்கும். ரூரல் ஏரியா அப்படிங்கும்போது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே சிட்டிலலாம் வந்து ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ வந்து என்னால் ஒரு ப்ரைஸ் வந்து சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து ரேட்டு சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, எங்கள் ஊரெல்லாம் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க, கொஞ்சம் அதிகமாக சேல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு சில பேர் வந்து ஐயோ இந்த கேக்கு இவ்வளோ ரேட்டு சார்ஜ் பண்ணுறீங்களா, எங்கள் ஊர்லலாம் இதுக்கு பாதி ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப ஓவராக ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகமாக நான் ரேட்டுக்கு சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. ஸோ நான் அதனாலேயே நான் இப்போ வந்து கேக்குக்கு ப்ரைஸ் சொல்கிறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ளேவர் கேக்கோட ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங்ஸ், உங்கள் பக்கத்து பேக்கரி ஆர் நியரஸ்ட் ஹோம் பேக்கர்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.